Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers example 9. Question பாத்தீங்கன்னா express the following number in usual form. So இங்க கொடுத்திருக்கிறது expression பாத்தீங்கன்னா standard form. அதாவது decimal point இருக்கு அந்த numbers கூட 10 power of some value multiply பண்ணிருக்காங்க. So இந்த மாதிரி powers of 10ல number எழுதுனா இது வந்து standard form. இந்த standard form நம்ம வந்து expand பண்ணி எழுதுறது தான் வந்து usual form. So coming to the first problem 3.52 into 10 power 5. So நம்ம இந்த பவர்ல 10 பவர் அப்படின்னு இருக்குன்னா இந்த பவர் வந்து பாசிட்டிவ் பவரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் பவர் இருக்குன்னா இந்த நம்பரால 3.52 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பர் வரும். ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் எப்போவுமே பாசிட்டிவ் பவர்ல இருக்கு அப்படின்னா அந்த டேர்மால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்பர் 3.5 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இது கூட ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், இது வந்து 35 ஆயிரும். ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம பெருசாக்குறோம். ஓகே 35 ஆயிரும். இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். இங்கே 10 power 5னா என்னது 5 டைம்ஸ் வந்து 10 ரிப்பீட் ஆகுது. அப்போ 5 டைம்ஸ் 10ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 5 டைம்ஸ் இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ இப்போ 3.52 அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும், ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும், இந்த இடத்துல மூவ் ஆகும். இதே மாதிரி எத்தனை தடவை மூவ் ஆகணும், 5 டைம்ஸ் மூவ் ஆகணும். ஸோ அடுத்து இங்கே மூவ் ஆகும் 3rd டைம், அடுத்து 4th டைம், அடுத்து 5th டைம். ஓகே ஸோ அப்போ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டெசிமல் பாயிண்ட் எங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ இப்போ நடுவில் எந்த நம்பர்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஜீரோஸை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா 3 இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 5 2 0 அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்னு வரும். ஸோ எல்லா நம்பருக்கும் லாஸ்ட்ல டெசிமல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 352 000. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ இதை அப்சர்வ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த 3.52 into 10 power of 5 5என்றது பாசிட்டிவ் பவர். ஸோ அப்போ இந்த 3.52 நம்மளுக்கு வந்து பெரிய நம்பராக வந்துருச்சு. கரெக்டா 3,52,000 மாறிடுச்சு இந்த நம்பர். ஸோ இப்போ இந்த 7.54 into 10 power minus 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்மளுக்கு மைனஸில் இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்குன்னா நம்மளுக்கு இதை விட சின்ன நம்பரா வரணும். ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிட்டே போவோம். இங்கே ரைட் சைட்லேயே மூவ் பண்ணிகிட்டே வந்தோம். ஏன்னா பாசிட்டிவ் பவர் இருக்குது, இங்கே நெகட்டிவ் பவர் இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். எத்தனை தடவை மூவ் பண்ணணும், 4 டைம்ஸ் மூவ் பண்ணும். ஸோ அப்போ 7.54 இப்படி இருக்குது. பவரில் நம்மளுக்கு -4 இருக்கிறதுனால 4 டைம்ஸ் லெஃப்டில் மூவ் பண்ணோம். ஸோ அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம், அடுத்து 2nd டைம், அடுத்து 3rd டைம், அடுத்து 4th டைம். ஸோ 4 டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் வரணும். ஸோ அப்போ இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணணும், ஜீரோஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்க பாயிண்ட் நம்மளுக்கு வராது, இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ நம்மளுக்கு நம்பர் எப்படி எழுதுவோம், 0.00754. ஓகே ஸோ இந்த 7க்கு முன்னாடி 4 டைம்ஸ் நம்ம வந்து லெஃப்ட்ல மூவ் பண்ணணும் இந்த டெசிமல் பாயிண்ட்டை. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது 1 2 3 4 இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மீனிங்லெஸ், இந்த 0 இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், அதனால ஜஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ 0.00754 இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ கம்மிங் டு த தேர்ட் சப்டிவிஷன் 3 into 10 power minus 5. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ 5 டைம்ஸ் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3ன்றது ஒரு ஹோல் நம்பராக இருக்கு, எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை. ஓகே ஸோ அப்போ எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்மளா கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ 3க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 into 10 power minus 5 இருக்கு அப்படின்னா 10க்கு பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இப்போ இதுதான் நம்பர், இதுக்கு லாஸ்ட்ல இதுக்கு அப்புறமா ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏன்னா இது மீனிங்லெஸ், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 3 தான். இந்த 3யை நம்ம 3 பாயிண்ட்னும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை பவரில் -5 இருக்கிறதுனால எத்தனை தடவை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும்? 5 டைம்ஸ் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் 1 டைம் இங்கே மூவ் ஆகுமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் இங்கே மூவ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே வந்துடும் டெசிமல் பாயிண்ட்டு. ஸோ இப்போ எத்தனை ஜீரோஸ் வரும் இங்கே? 1 2 3 4 ஜீரோஸ் இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்க டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்? 0.00003 அப்படின்னு எழுதலாம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்றதுனால இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 0.00003. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.